1300 ப்ரொஜெக்டர், 2000 லேப்டாப். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல ஃப்ரைடே மார்க்கெட்டான பல்லாவரம் தான் வந்திருக்கிறோம். அங்க வந்ததுமே ஃபர்ஸ்ட் ஒரு கடையில் இன்னொரு ப்ராடக்ட் ஒன்று பார்த்தேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெங்கியூன்ற பிராண்டோடைய ப்ரொஜெக்டர் தான். இது பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. இதோடைய பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். 4500 சொன்னாங்க. இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பா ஒர்க்கிங் தான் தம்பி, வேணா நீங்க எடுங்க, நான் செக் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நமக்கு இப்போதைக்கு இது நீடு இல்லை அப்படின்றதுனால அதை நான் அங்கேயே வச்சுட்டேன். அவங்க கிட்டே லேப்டாப்ல இருந்தது. இது என்ன பிரைஸ் வரும் அப்படின்னு கேட்டேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரைஸ் வரும், நீங்க எடுங்க அப்படின்னாங்க. சரி, நம்ம புது லேப்டாப் வாங்குற ஐடியாவில் இருக்கிறதுனால நமக்கு இப்போதைக்கு லேப்டாப் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. பக்கத்துலேயே உங்கள்கிட்ட மொபைல் சார்ஜர், கேமரா சார்ஜர்லாம் வச்சுருந்தாங்க. சரி, எல்லாமே பார்க்கறதுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருந்து. இன்னொரு கடைக்கு வந்தேன், அங்கே மொபைல் ஃபோன் இருந்துச்சு. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 1000 சொன்னாங்க. ஆனால் டிஸ்பிளே உடஞ்சிருந்துச்சு. இதை நீங்கள் எடுத்து ஸ்பேருக்கு வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது சர்வீஸ் பண்ணி ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்ககிட்டே மொபைல் பேட்டரிஸ் இருந்தது, அப்புறம் லேப்டாப் பேட்டரிலாம் இருந்தது. அதெல்லாம் என்ன ப்ரைஸு அப்படின்னு கேட்டேன். 500 வரைக்கும் வரும் அப்படின்னாங்க. சரி, ஓகே, நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால அவங்ககிட்ட ஸ்மார்ட் வாட்ச் இருந்துச்சு. நம்ம ஏதாவது இதை எடுத்து ரீஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தேன். எதுவுமே நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு, எல்லாம் உடஞ்சிருந்ததுனால அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அடுத்து பக்கத்தில் இன்னொரு கடையில் பார்க்கும்போது சோனி ஹோம் தேட்டர் இருந்துச்சு. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 7000 வரும் அப்படின்னாரு. சபூஃபரோடையே இருந்தது. பார்க்கறதுக்குமே கண்டிஷன் நல்லாவே இருந்துச்சு. ஒர்க்கிங்கான்னு கேட்டேன். எடுங்க தம்பி, வேணா நான் செக் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பக்கத்து கடையில் பார்க்கல பிரிண்டர்ல வச்சுருந்தாங்க. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 5 ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான், நீங்கள் வேணா எடுங்க, நான் உங்களுக்கு செக் பண்ணியே கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஸ்பீக்கர்லாம் பார்த்தேன். இது என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னா, எல்லாம் 300 400 வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம இதை வாங்கி இங்கேருந்து நம்ம தூக்கிட்டு போக போகிறதில்ல அப்படின்றதுனால அவங்ககிட்டே பார்க்கும்போது ஒரு ப்ரொஜெக்ட் இருந்துச்சு. இதோடைய ப்ரைஸு நீங்கள் வெளியே வாங்க போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 30,000 இல்லாமல் வாங்க முடியாது. ஆனால் இவங்க கிட்ட இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 3500 சொன்னார். ஒர்க்கிங்கான்னு கேட்டேன். ஒர்க்கிங்னாங்க. அவங்ககிட்டே மானிட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டிஷனோடு இருந்துச்சு. இதெல்லாம் 1500 1800 சொன்னாங்க. ஒரு கீபோர்டுமே வச்சுருந்தாங்க, ஒயர்லெஸ் கீபோர்டு தான். அதனால நான் அதை ப்ரைஸ் கேட்கல, ஏன்னா நம்ம வாங்க போகிறதும் இல்லை. அதனால அவங்ககிட்ட மறுக்கா அந்த ப்ரொஜெக்டர் எல்லாமே பார்த்தேன். இதெல்லாம் ஒர்க் ஆகாத ப்ரொஜெக்டர்லாம் 1300, ஒர்க்கிங்கில் இருக்கிறதெல்லாம் 3500 அப்படின்னாங்க. பார்சல் வேணாலும் நானே பார்சல் போட்டு விட்டுறேன்னாங்க. அப்படியே பக்கத்து கடையில் பார்க்கும்போது பழைய டெலிஃபோன் இருந்தது. ஆனால் இதில் மைக்கு ஸ்பீக்கர்லாம் இல்லை. ஆனால் கண்டிஷன் பார்க்கையில் வுட்டுன்றதுனால ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதோடைய டயலர் பார்க்கையில் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அதனால அதை நான் அப்படியே ஒரு சுற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இன்னொரு கடைக்கு வந்து பார்த்தபோது கேமராலாம் வச்சுருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேமரா வேணும் அப்படின்னு கேட்டதுனால நான் இந்த ஏதாவது கேமரா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா கவர் இல்லாமல் இருந்தது. இது சோனி சைபர் ஷாட் தான். இதுக்கு பேட்டரியுமே இப்போதைக்கு கிடைக்குமா அப்படின்றது எனக்கு பெரிய டவுட்டாக தான் இருந்துச்சு. சரி, நல்லா இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பார்த்தேன். அது நல்லாவே இல்லை. பக்கத்துலேயே பார்க்கும்போது இன்ஸ்டா கேமரா இருந்தது. இந்த கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போயே ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னோம்னா அது அப்பயே பிரிண்ட் போட்டு தர மாதிரி தான் இருக்கும். சரி, இது பார்க்கையில் கவர் எல்லாமே உடஞ்சி பேட்டரி கவர்லாம் எல்லாமே இருந்துச்சு. பக்கத்துலேயே ஒரு ஐஃபோனுமே இருந்தது. ஆனால் அந்த ஐஃபோனுமே ஃபுல்லாக உடச்சி தான் வச்சுருந்தாங்க. நீங்கள் வேணா எடுத்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகும். இன்னொரு கேமரா ஒன்று பார்த்தேன். கேமரா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோனி வீடியோ கேமரா தான். இதோடைய டிஸ்பிளே நல்லா இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம், கேமரா கண்டிஷன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். டிஸ்பிளே வந்து ரொம்பவே அந்த வெயிலெல்லாம் இருந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால சரி, ஓகே, இது நமக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி அதையுமே நான் ப்ரைஸ் கேட்கவே இல்லை. இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான். அவங்ககிட்ட பாத்திரம்லாம் வச்சுருந்தாங்க, பழைய பாத்திரங்கள். இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப பெரிய பெரிய பாத்திரமா இருந்துச்சு. இதெல்லாம் அந்த காலத்து படங்களில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ப்ரைஸ் நான் பெருசாக ஒன்றும் கேட்டுக்கல. ஏன்னா இவ்வளோ பெரிய பாத்திரமெல்லாம் இருக்குமா அப்படின்ற பேர் நான் யோசிச்சு சந்தேகத்தோடய பார்த்துட்டு இருந்தேன். கல்யாண வீட்டுக்கு சமைக்கல இங்கே கொண்டு வந்து வச்சுட்டாங்க போல அப்படின்னு. இதெல்லாம் என்ன மெட்டீரியலு அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இல்லை இந்த மாதிரி பாத்திரமெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அவங்க கிட்ட பார்க்கும்போது ஒரு வாட்ச் ஒன்று இருந்தது. இந்த வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பட்டன் பக்கம் இருந்தது. இது என்னடா இந்த வாட்ச் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, இது வாட்ச் தானா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே பார்த்தேன். அது வாட்ச் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. என்னன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்ககிட்ட ஸ்மார்ட் வாட்செல்லாம் இருந்துச்சு. சரி, நம்ம எதாவது எடுத்து ஒர்க் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் டிஸ்பிளேயோடைய கண்டிஷன் எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே உடஞ்சுதான் இருந்தது. இந்த வாட்டி எந்த வாட்சுமே நம்ம ஒன்றும் வாங்கவே இல்லை. சரி, இந்த வாட்சாவது வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்ககிட்ட சோனி ஆடியோ ரெக்கார்டர் இருந்துச்சு. இதோடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா பழைய டபிள்யூ பேட்டரி தான். ஆனால் இதை போட்டு நம்ம இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணுறது யாருமே பண்ணுறதும் கிடையாது. இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது.
இதோடைய கண்டிஷன் பார்க்கையில நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஸ்பீக்கரு டிஸ்பிளே இதெல்லாமே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது. அதனால சரி இதுவும் நமக்கு தேவைப்படாது, வேணா கலெக்ஷனுக்கு வேணா வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டேன், 200 சொன்னார். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் சிடி வாக்மேன் வாங்கியிருந்தார். இது ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை. இது என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். சார்ஜர் தேடுறேனா அப்படின்னாரு. இதுக்கான சார்ஜர் பின் இங்கே கிடைக்காது, நீங்கள் என்ன நோக்கியோடைய பழைய சார்ஜர் போட்டு பாருங்க, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா. இதுக்கு பேட்டரியே இல்லை அப்படின்னாரு. சிடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். அவர் இதில் பேட்டரி போட முடியாது, சார்ஜர் மட்டும்தான் பண்ண முடியும் போல அப்படின்னு சொல்லி தான் நான் சார்ஜர் தேடுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், இல்லை இதில் நீங்கள் கீழே பேட்டரி போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. சரி எங்கிட்ட பேட்டரி இருக்குது, நான் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அடுத்த கடைக்கு வந்து நிறைய கேமரா இருந்தது. இதில் ஏதாவது ஒரு கேமராவாவது நல்லா இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றக்காண்டி பார்த்தேன். இதோடைய ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 800 900 சொன்னாங்க. ஒரே ஒரு கேமரா ஒன்று பார்த்தேன், ஒலம்பஸோடையது. இது பார்க்குறக்கு நல்லாவே இருந்தது, டிஸ்பிளே ஓரளவுக்கு கண்டிஷனாக இருந்தது. சரி இதே மாதிரி வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கலான்னு ஒரு யோசனையிலே பார்த்துட்டு இருந்தேன். அடுத்தடுத்து ஒரு கேமரா பார்த்தேன், சோனி சைபர் ஷாட்டு. ஆனால் லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டக்காக இருந்துச்சு. அதனால நான் அதையுமே வாங்கவே இல்லை. வேறு ஏதாவது கேமரா ஒரே மாதிரி இருந்ததுன்னா நம்ம மாற்றிக்கலான்னு இதை எடுத்து பார்த்தேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா JXT வீடியோ பிளேயர் தான். இது நம்ம போன வாட்டி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், அதில் டிஸ்பிளே கொஞ்சம் மோசமாக இருக்கும், அதனால் இதை மாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தேன். இது அதை விட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்தது. இன்னொரு கேமரா பார்த்தேன், இது அந்த ஒலம்பஸையும் சரி இந்த இதையும் சேர்த்து நம்ம ஒரு 200 கேட்டு பார்ப்போம், பேட்டரி போடுற இடமெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். பேட்டரி போடுற இடமெல்லாம் ஓரளவுக்கு கண்டிஷன் ஓகே, எதுவுமே சொல்ல முடியாது தான். சரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையிலேயே இருந்தேன். அதுக்கப்புறம் வேறு கேமரா எதாவது இருந்ததுன்னா எடுத்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்க முடியுமா அப்படின்றதுக்காண்டி ஒவ்வொரு கேமராவாக தேடி தேடி பார்த்தேன். ஒரே மாதிரி கேமரா இவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை. பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் எதுவுமே ஒரே மாதிரி கேமரா கிடையாது. அதனால சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம கேமரா வந்து எதையுமே எடுத்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. சரி இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஏதாவது கேமரா இருந்தால் கூட பரவாயில்ல தான், தேடி பார்ப்போம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லை. இது ரெண்டையும் சேர்த்து அவர்கிட்ட 200 கேட்டேன், இல்லை தர முடியாது அப்படின்ட்டாரு. சரின்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து இந்த பல்லாவரத்தோடைய பெரிய ஃபேமஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெக்கானிசம் வாட்ச் தான். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் சைடில் பார்க்கும்போது ஒரு 3 பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். ஒன்று நார்மல் வாட்சுக்கான பேட்டரியும், மீதி 2 வாட்ச்சு அந்த மெக்கானிசம் ஓடுறதுக்காக வேண்டியதான். அதிலே பார்க்கல இந்த பெரிய டிசைன் வாட்ச் ஒன்று இருந்தது. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 1600 சொன்னார். பார்க்குறக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் வாட்ச் ரொம்ப பெருசாக இருந்ததுனால சரி இதை நம்ம தூக்கிட்டு வர முடியாது அப்படின்றதுனால ப்ரைஸ் மட்டும் கேட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் நான். அடுத்த கடையில் பார்க்கையில் கேசியோவுடைய கீபோர்டு இருந்தது. இதுவுமே வந்து கண்டிஷன் நல்லா இருந்துச்சு, பட்டன்ஸு கீபோர்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருந்தது. ஆனால் இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டேன். தெரில தம்பி, நீங்கள் வாங்கி நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும் அப்படின்னாரு. சரி இதோடைய ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. 1200 அப்படின்னு சொன்னார். ப்ரைஸ் ஏதாவது கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். வேணா உனக்கு 1100 தரேன் அப்படின்னு சொன்னார். 1100 நம்ம இதை வாங்குற அளவுக்கு இதுக்கு சார்ஜரும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்ட்டாரு. சரி ஓகே, இதோடைய ப்ரைஸும் கம்மி பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றதுனால அந்த பக்கம் போவோம், போயிட்டு வந்தோம்னா என்ன கம்மி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவில் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அப்போ வந்து கேட்டப்பையும் அதே ப்ரைஸ் தான் சொன்னார். அடுத்து அங்கேருந்து இன்னொரு கடைக்கு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா நோக்கியாவுடைய எக்ஸ்பிரஸ் சீரிஸ் தான் இது. ஆனால் இது பார்க்கறக்கு நோக்கியா மொபைல் கிடையாது, இது ஒரு சைனா மொபைல். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பழசாக இருந்தது, அதனால இதையும் நான் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இது போல் பழைய ஸ்டோரி புக்கெல்லாம் இருந்தது. இது மாதிரி ஸ்டோரி புக்கெல்லாம் தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.